தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்துருச்சு அப்படின்னா, வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணுமா? இந்த மாத்திரையை போட்டு நான் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றேன். ஸோ வாழ்நாள் ஃபுல்லா நான் ஒரு நோயாளியா அப்படிங்கிற எண்ணத்திலேயே நான் எழுந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஹைப்போவும் கிடையாது, ஹைப்பரும் கிடையாது. அதிகப்படியா நாம கிளினிக்ல பார்க்குறது ஹை டிஎஸ்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஹாஷிமோட்டோ சிண்ட்ரோம். இந்த ஹை டிஎஸ்ஹெச் அப்படின்னா, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரெயின்லேருந்து உற்பத்தி ஆகுற ஒரு ஹார்மோன். அப்போ இந்த ஹை டிஎஸ்ஹெச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெயின் குடுக்கும். ப்ரிக்கிங் பெயின் இருக்கும். ஸ்வெல்லிங் அடிக்கடிக்கு இருக்கும். நாக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஐஸ் வாட்டர் குடிச்சா கூட மந்தமாவறதுக்கான வாய்ப்புகள். அதாவது திக்னஸ் ஆஃப் த டங் இதெல்லாம் வந்து ஹை டிஎஸ்ஹெச்ல இருக்கும். அதேபோல கமிங் டூ ஃபெர்டிலிட்டி பிரெக்னன்சி டைம்ல குழந்தை நிக்காம மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா, டாக்டர் போய் செக் பண்ணும்போது, உங்களுக்கு ஹை டிஎஸ்ஹெச் இருக்குது. நீங்க முன்னாடியே பார்க்கலையா? சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல ஆண்களுக்குமே ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா, இப்போலாம் ஆண்களுக்குமே டிஎஸ்ஹெச் வந்து ஹையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதேபோல கிளினிக்லி நம்ம ஹோம் ரெமிடீஸ்ல வந்து நெறைய பேருக்கு நல்லா வொர்க் அவுட் ஆனது, கொத்தமல்லி கஷாயம். வர கொத்தமல்லி கஷாயம்னு சொல்லக்கூடிய தனியா கஷாயம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீல முந்தின நாள் ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில அத கொதிக்க வச்சு வடிச்சு குடிக்கிறது. ஆலோவேரா வித் பட்டர் மில்க் காலையில காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது. அதில கொஞ்சம் இந்துப்பு போட்டு எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஆ கொத்தமல்லி ஜூஸ் வந்து லெமன் போட்டு குடிக்கிறது. நெல்லிக்காய் ஜூஸ் விட்டமின் சி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது. இந்த மாதிரியான விஷயத்திலேயே வந்து அவங்களுக்கு நெறைய பேருக்கு டிஎஸ்ஹெச் குறையத நம்ம பார்க்குறோம். மேலும் வந்து சித்த மருத்துவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதுக்கு குண்ம உப்பு சூர்ணம், அதுக்கப்புறம் நவ உப்பு மெழுகு, ஆம் இந்துப்பு சூர்ணம், அதுக்கப்புறம் காஞ்சனார குக்லு இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் வந்து கிளினிக்லி குடுக்கும்போது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இது கிரானிக்கா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அன்னப்பவள பற்பம், அன்னப்பவள செந்தூரம் இந்த மாதிரியான பவள பேஸ்ட் மெடிசின்ஸ் வந்து உங்களுக்கு தைராய்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு.